அல்லாவுடைய கிருபையில நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவுடைய கிருபையில இன்னைக்கு வந்து நம்ம இந்த எல்லா நேரத்திலயும் கவலையா இருப்பாங்க இல்லையா? அதுக்கு அல்லாவுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கவலைப்படாத ஆளே கிடையாது. கவலைப்படாத விஷயமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும். அல்லாஹ் வந்து இந்த குர்ஆன்ல வந்து இந்த நம்ம நம்ம டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா முதல்ல பேஜ்ல முதல்ல போட்டிருப்பாங்க. நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள், யூதர்களாக இருப்பவர்கள், கிறிஸ்துவர்கள், மதம் மாறியவர்கள் எவராயினும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் மறு உலகின் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றவர்கள் தங்களுடைய இரட்சகரிடமிருந்து தங்களுடைய பிரதிபலனை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு எதுவும் இல்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இது வந்து நம்ம ரெண்டு இடத்துல இருக்கு குர்ஆன்ல. அச்சப்படவும் மாட்டாங்க, துக்கப்படவும் மாட்டாங்க அப்படின்னு. இந்த அச்சப்படுறவங்க துக்கப்படுறதுக்கு வந்து ஆனா அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க, நான் அச்சத்தை கொண்டு சோதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஷுவர்லி ஐ வில் டெஸ்ட் த்ரூ சம் ஃபியர் ஹங்கர் அப்படின்னு சொல்லி 2:155 சொல்றாங்க. அப்போ இது ரெண்டைக்கும் கான்ட்ரடக்ஷன் மாதிரி தெரியும், ஆனா இல்ல. அதாவது பயப்படணும் நம்ம, ஆனா பயப்படக்கூடாது நம்ம. யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது. இப்படி நம்ம வந்து பயந்தா என்ன ஆகும், அதனால ஏற்படக்கூடிய உடல் மாற்றம் என்ன, பயப்படாம இருக்கிறதுக்குள்ள வழி என்ன, அதையும் எல்லாம் நமக்கு சொல்லி தராங்க. அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். எல்லாம் வந்து சொல்றாங்க நிறைய இடத்துல, யாரு அல்லாவுடைய அலைஸ், அல்லாவுடைய கைடன்ஸ், அதாவது தோஸ் ஹூ ஃபாலோ மை கைடன்ஸ் வில் ஹாவ் நோ ஃபியர்னு சொல்றாங்க. யார் என்னுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகின்றார்களோ அவங்களுக்கு பயமே இருக்காது. நார் வில் தே கிரீவ், அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க, அவங்க அச்சப்படவும் மாட்டாங்க, துக்கப்படவும் மாட்டாங்க. யாரு? ஃபார் தோஸ் ஹூ ஃபாலோ மை கைடன்ஸ், அல்லாவுடைய கைடன்ஸ். அப்ப நமக்கு வந்து நம்ம பின்பற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அல்லாவுடைய கைடன்ஸா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா நமக்கு கவலை இருக்காது, துக்கமும் வராது. நம்ம இப்போ ஒரு வசனம் நான் சொன்னேன், 2வது அத்தியாயத்தின் 62 வசனத்திலையும் அதையும் சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல முதல்ல படிச்சது வந்து 2வது 38வது வசனம் நான் படிச்சேன். என்னுடைய கைடன்ஸ பின்பற்றவங்களுக்கு வந்து பயம் இருக்காது அப்படின்னு, துக்கம் இருக்காதுன்னு. 2ல வந்து 112லயும் சொல்றாங்க, யார் வந்து முழுமையா indeed those who submit themselves absolutely to God alone, அல்லாஹ் மட்டும்ங்கிற அடிப்படையில அல்லாஹ் மட்டும் சரணடையக்கூடியவங்களுக்கு, அதன் அடிப்படையில நேரிய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அவங்களுடைய பிரதிபலனை அல்லாஹ்ட்ட இருந்து பெற்று, இந்த இரட்சகரிடம் இருந்து பெற்றுக் கொள்வார்கள். they have nothing to fear, they will grieve, அவங்களுக்கு துக்கமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பரிபூரணமா அல்லாவுடைய கைடன்ஸ பின்பற்றணும், பரிபூரணமா அல்லாவுக்கு சரண்டர் ஆகணும், சப்மிட் பண்ணணும். அப்படின்னா பயம் இருக்காது. அப்ப நமக்கு பயம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து அந்த மாதிரி இல்லையா அப்படிங்கிறது தோணலாம். நம்ம பொதுவா அல்லாஹ் வந்து 2:155 சொல்றாங்க, he will surely test you through some fear, கொஞ்சம் பயத்தை கொண்டும், ஹங்கர் பசிய கொண்டும், லாஸ் ஆஃப் மணி பொருளாதார இழப்பு இல்ல பொருளாதார இழப்பு கொண்டும், லைவ்ஸ் உயிர்களை கொண்டும், அதாவது பயிர்களுடைய அதாவது வியாபார நஷ்டம், தொழில் நஷ்டம் இப்படி எடுத்துக்கலாம். ஆனா அதுல வந்து யாரு பொறுமையோட ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்காங்களோ, பொறுமையோடு இருக்காங்களோ, இல்ல விடாமுயற்சியில் இருக்காங்களோ, இல்ல உறுதியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. இப்ப இந்த துக்கத்தினால, நம்ம அந்த பயத்தினால என்ன, உண்மையிலேயே நமக்கு துக்கம் பயத்தினால என்ன மாற்றங்கள் ஏற்படுது, உடல் ரீதியா என்ன மாற்றம் ஏற்படுது, விஞ்ஞான ரீதியில என்ன மாற்றம் ஏற்படுது. அதாவது நம்ம டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்லுவாரு, பயப்படாதீங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு நோய்க்கு போனா நல்லா பாருங்க, மாத்திரை கொடுத்தா சரியாயிரும், மருந்து சாப்பிட்டா சரியாயிருமா, பயப்படாதீங்க, பயப்படாம இருங்க அப்படின்னு யார்கிட்ட பயப்படாம இருங்கன்னு சொல்லுவாங்க. பயப்படுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய நரம்பு மண்டலமே பாதிக்கப்படுது. தேவையில்லாத ஹார்மோன்லாம் நிறைய சுரக்குதான். இதனால பயந்தா பாருங்க இதய துடிப்பு படபடன்னு வந்துடும், பயந்துட்டா சிலருக்கு.
அந்த சுவாசம் வந்து ரொம்ப வேகமா வந்துட்டு போகும். அது ஏன் அப்படின்னா, ரத்தம் வந்து தசைகளுக்கு நிறைய போகுதாம் நம்ம பயப்படுறதுனால. ஒரு நம்முடைய சீரான, அதாவது யாரையாவது பார்த்தா அந்த வாழ்வினுடைய நோக்கம் என்ன? அமைதியா மகிழ்ச்சியா இருக்கிறது தான் வாழ்வினுடைய நோக்கங்க. பெர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் தான். பெர்ஃபெக்ட் வெல்த், பெர்ஃபெக்ட் ஹெல்த், பெர்ஃபெக்ட் பீஸ். சரியான உடல் ஆரோக்கியம், பெர்ஃபெக்ட் ஹெல்த், பெர்ஃபெக்ட் வெல்த், நமக்கு தேவையான அளவு செல்வம், பரிபூர்ணமான மன அமைதி. இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். இதுதான் ஒருத்தர் சரணடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. நம்மளை நாமளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இருக்கிறத கொண்டு திருப்தி அடைகிறோமா, மகிழ்ச்சியா இருக்கிறோமா, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். அப்ப இந்த பயப்படுறதுனால என்ன ஆகும்னா, இது பாதிக்கப்படுது. அடிக்கடி எதுக்கு எடுத்தாலும் பயம் சிலருக்கு. சும்மா ஒரு இருட்டுல போறதுக்கு பயம், தனியா போய் ஒரு வேலையை செய்யறதுக்கு பயம். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து அல்லாஹ் மேல வந்து ஒரு அல்லாஹ்வுடைய நினைவு இல்ல, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை குறைவு. அதைத்தான் அப்படிதான் சொல்லணும். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறோம் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு போதுமானவர் இல்லையா? அல்லாஹ் நமக்கு பாதுகாக்க போதுமானவர் இல்லையா? அல்லாஹ் கேட்கறாங்க. சிலருக்கு வந்து நீண்ட காலம் அடிக்கடி பயத்திலே, அதாவது எப்பமாவது ஒரு மழை பெய்யுது, இல்ல பயங்கரமா இடி இடிக்குது, நமக்கு பயம் வரும். டக்குன்னு அல்லாஹ் அதைத்தான் சொல்றாங்க. அவங்க அந்த இடி 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 இடிக்கிறது, மின்னல்லாம் கொண்டு நான் அவங்கள வந்து பயங்காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு உண்மையிலே நம்ம பயப்படணும்? அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க. இந்த பயப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து நினைவாற்றல் பாதிக்கப்படுதாம். தொடர்ந்து பயத்திலையும் பதட்டத்திலையும் இருந்தனா நினைவு திறனும், நம்ம கற்றுக்கொள்வது வந்து பாதிக்கிறது. அல்லாஹ் கற்றுத்தர போதுமானவர். ஆனா நம்ம அடிக்கடி அல்லாஹ் மேல அல்லாஹ்வுக்கு பயப்படாம மனிதர்களுக்கோ, இல்ல அற்ப விஷயங்களுக்கோ, இல்ல ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கோ, மத்தவங்க நம்மள ஏதாவது நினைச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கோ நம்ம நிறைய பயந்தோம்னா, நம்முடைய நினைவு திறனும் குறைஞ்சிருமா. நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதும் பாதிப்பு ஏற்படுமா. ஞாபகம் இருக்காது. ஐயோ நிறைய கேள்வி பதில் டெய்லி கேட்கறாங்க. அதே கேள்வி கூட வரலாம். ஆனா நமக்கு ஞாபகம் இருக்குவா? சிலருக்கு வந்து ஞாபகம் இருக்குது. காரணம் என்ன? அவன் எதுக்கும் பயப்படல. எல்லாம் அல்லாஹ் போதுமானவர். ஹஸ்புனுல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அந்த மாதிரி. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லியும் தராங்க. எப்படி சொல்லி தராங்கன்னா, பாருங்க 9வது அத்தியாயத்தின் 40வது வசனத்துல இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அதாவது முகமது நபியும், இது வந்து சரித்திர சம்பவம் தான். அந்த முகமது நபியும் அபூபக்கரும் மக்கால இருந்து மதீனாவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்போ எதிரிகள் வந்து துரத்திக்கிட்டு வராங்க. இதை அப்படியே நினைவுக்கு கொண்டு வாங்க. நம்மள வந்து நிறைய பேர் குதிரையில துரத்திட்டு வராங்க. இவங்க போய் ஒரு குகையில தஞ்சம் அடைகிறாங்க. அந்த குகையையும் கண்டுபிடிச்சு அது வரைக்கும் வராங்க. அப்போ அபூபக்கர் வந்து வந்து கேக்குறாரு, ஐயோ கிட்ட வந்துட்டாங்க அப்படின்ன உடனே முகமது நபி சொல்றாங்க, கவலை கொள்ளாதீர், கவலை கொள்ளாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார். அதாவது கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்போ கவலைப்படும்போது நம்ம என்ன நினைக்கணும்? அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க. இது 9வது அத்தியாயத்தின் 40வது வசனத்துல வருது. இந்த எண்ணம் வந்து நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு தரும். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? அதைத்தான் 51, 56ல எல்லாம் சொல்றாங்க. வமா ஹலகத ஜின்னி வல் இன்சானி இல்லா லியஅபுதூன். இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்ன நினைக்கிறதுக்காக தான் நான் படைச்சிருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த நினைப்பு இருக்கணும் நமக்கு எப்பவுமே. அல்லாஹ் நம்ம இருக்கிறாங்கிற நினைப்பு இருந்துச்சுன்னு வைங்க, தவறு செய்வதில இருந்தும் நம்ம பாதுகாக்கப்படுவோம், தவறா பேசுறதுல இருந்தும் பாதுகாக்கப்படுவோம், பயப்படுறதுல இருந்தும் பாதுகாக்கப்படுவோம். ஒரு பாதுகாப்பு உணர்வு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நினைப்பு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு உணர்வு நமக்கு ஒரு கிடைக்கும். இதை நம்ம அனுபவிச்சு பார்க்கலாம். இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். அந்த அதான் சொல்றாங்கல்ல, பயங்கரமான நடுக்கடல்ல சிக்கியிருப்போம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுல நம்ம சிக்கியிருப்போம். அது வந்து உதாரணத்துக்கு சொல்றாங்க. நடுக்கடல்ல சிக்கிட்டு அவனை வந்து அல்லா 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 அல்லான்னு சொல்லுவான். அல்ல எனக்கு போதுமானவர்னு சொல்லுவான். அவனை கொண்டு கரையில விட்டா என்ன கூப்பிடாதது மாதிரியே போயிருவான் அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லது நடக்கும் போதும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போதும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். அதாவது நீங்கள் தடுமாற வேண்டாம், நீங்க துக்கப்படவும் வேண்டாம், ஏனெனில் நீங்கள் நம்பிக்கையாளர்களா இருந்தால் நீங்கள் தான் இறுதி வெற்றியாளர்கள். நம் உண்மையிலே அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தா, இது எங்க சொல்லுது? 3வது அத்தியாயத்துல 139வது வசனத்துல சொல்றார். நீங்க தடுமாறாதீங்க, இல்ல துக்கப்படவும் செய்யாதீங்க. ஏன்னா நீங்க நம்பிக்கையாளர்களாக இருந்தீங்கன்னா நீங்க தான் இறுதி வெற்றியாளர்கள் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. அதான் எல்லா நேரத்திலும் கவலை இல்ல துக்கமா இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இதுதான். கவலைப்படக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க. அல்லாஹ் நாடுனது மட்டும்தான் நடக்கும். நம்ம அல்லாஹ்ட்ட நல்லதை மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அதாவது இந்த மனுஷன் நல்லதுக்கு பிரார்த்திப்பதாக எண்ணிக்கொண்டு தனக்கே தீங்கி விளைவிக்கக்கூடிய ஒன்றுக்கு பிரார்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம எனக்கு அது வேணும் இது வேணும். நீங்க நல்லதை மட்டுமே கேளுங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் நமக்கு நல்லதை தான் தருவாங்கன்னு நம்புங்க. அப்படின்னு நம்ம கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த எண்ணம் நமக்கு இருக்கா? நீங்க தடுமாறாதீங்க, நீங்க துக்கப்படவும் வேண்டாம். ஏன்னா நீங்க நம்பிக்கையாளர்களா இருந்தா நீங்க தான் கடைசியில ஜெயிப்பீங்க. இன்னும் 2-3 வசனம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த துக்கம், கவலை இதனால கொஞ்சம் விஷயங்கள்ல பார்த்தோம் இல்லையா? அதாவது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது. அப்புறம் சுவாசம் அதிகமாகும். நம்ம பயப்படமா இல்லையா அப்படிங்கிறது. இதய துடிப்பு கட கட கடன்னு துடிச்சுன்னு வைங்க, நம்ம பயப்படுறோம்னு அர்த்தம். சுவாசம் வேகமா போயிட்டு வருதா, நம்ம பயப்படுறோம். அந்த பயக்கிற அந்த மனநிலை. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இந்த மனிதர்களுக்கு பயப்படுறதை விட எனக்கு பயப்படுங்கன்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மள மத்தவங்கள்ட்ட, அதாவது பாருங்க, ஆஹ் மனுஷர்களுக்கு பயப்படுறதை விட நீங்க எனக்கு பயப்படுங்க நிறைய இடத்துல சொல்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சுப்பாங்க, நம்மள என்ன எடை போடுவாங்க, நம்மளுக்கு என்ன ஸ்டேட்டஸ் தருவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப பயந்து நம்ம வேலை செய்யறோமே தவிர, அல்லாஹ் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில நம்மளுடைய செயல் சரியா தவறா அப்படிங்கிற அல்லாஹ்வுக்கு பயப்படாம மனிதர்களுக்கு பயப்படுறதுனாலதான் நமக்கு அதாவது ரொம்ப பயம் வருது. அதுக்கு அல்லாஹ் சொல்யூஷனையும் சொல்லி தராங்க. இதுக்கு பதிலா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இந்த அதாவது 3:175 சொல்றாங்க. 3:175 நான் படிக்கிறேன் பாருங்க உங்களுக்காக. ஒரு நிமிடம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது தன்னுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்கு அச்சத்தை புகுத்துவதே சைத்தானின் வழிமுறையாக உள்ளது. அதாவது நம்ம அச்சப்படுறோம் அப்படின்னாலே சைத்தான் உள்ள இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு போதுமானவர்னு சொன்னா நமக்கு அந்த பய உணர்வே வராது. தன்னுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்குள் அச்சத்தை புகுத்துவதே சைத்தானின் வழிமுறையாக உள்ளது. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், அதற்கு பதிலாக என்னையே அஞ்சுங்கள். அதாவது மத்த மக்களுக்கு அஞ்சாம என்னைக்கு அல்லாவுக்கே அஞ்சுங்க. 174, அதாவது 173 இருந்து படிக்கிறவங்களுக்கு, மக்கள் உங்களுக்கு எதிராக அணிதிரண்டு விட்டார்கள், நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என மனிதர்கள் அவரிடம் கூறுகின்ற போது இது அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த மட்டுமே செய்கின்றது. மேலும் அவர்கள் கூறுகின்றனர், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர், அவர்தான் மிகச்சிறந்த பாதுகாவலர். மக்கள் உங்களுக்கு எதிராக அணிதிரண்டு விட்டார்கள் என்றால் நமக்கு மனிதர்கள் அவர்கள் அஞ்ச வேண்டும் என மனிதர்களிடம் அவர்கள் கூறுகின்ற போது இது அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தது. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர், அவர்தான் மிக சிறந்த இது நம்ம இந்த 25 வருஷத்துல மற்றவங்க நமக்கு எதிராக அணி திரளும் போது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை எல்லாம் நமக்கு அனுபவபூர்வமா கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்திருக்கிறோம். 174வது வசனம், அவர்கள் அல்லாஹுவின் ஆசிகளுக்கும் அருள் கொடைகளுக்கும் தகுதி பெற்று விட்டனர், எந்த தீங்கும் எப்பொழுதும் அவர்களை தீண்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் அல்லாஹுவின் திருப்தியை அடைந்து விட்டார்கள், எல்லையற்ற அருள் கொடைகளை அல்லாஹ் தன் வசம் வைத்திருக்கின்றார்.
இது 174. அதனால நம்ம அல்லாஹ்வுடைய மனிதர்களுக்கு பயப்படுறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? இவ்வளவு பேர் சேர்ந்து நம்மளுக்கு வந்து பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றான், அடக்கம் இடம் தர மாட்டேன்னு சொல்றான், இல்லாட்ட வந்து இவங்களை வந்து இவங்க கூட ஏதோ ஒண்ணு ஊரை விட்டு விலைக்கு வைக்கிறேன்னு சொல்றான். நம்ம மட்டும் எப்படி தனியா இருக்கும்போது அப்ப நம்ம இதெல்லாம் நம்மளுடைய விசுவாசத்தை அவங்க இப்படி பண்றது வந்து நம்மளுடைய விசுவாசத்தை அதிகரிக்கணும். உண்மையிலே அதிகரிக்கணும், அதிகரிச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்லணும். 175 என்ன சொல்றாங்க? தன்னுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்குள் அச்சத்தை புகுத்துவதே சைத்தானின் வழிமுறையாக உள்ளது. இப்படி பெரும்பான்மையான மக்கள் நமக்கு எதிராக இருக்கிறாங்க, அதனால எதுக்கு வம்பு, நம்ம நம்ம இருக்கிறதுலே கூட்டத்தோட கோவிந்தா போட்டு போயிருவோம் அப்படின்னு இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ்வால பாதுகாக்கப்படுவோம். அவங்களோட சேர்ந்துட்டா அது சைத்தான் வந்து நம்மளை பயங்காட்டிட்டா சைத்தானுக்கு அடிபணிஞ்சிட்டோன்னு அர்த்தம். அதனால நீங்கள் நம்பிக்கையாளர்களா இருந்தால் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், அதற்கு பதிலாக என்னையே அஞ்சுங்கள். அதனால நம்ம 175 படி இந்த மாதிரி அஞ்சுறது, அது நினைச்சு துக்கப்படுறது, அதாவது துக்கப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தூக்கம் குறைஞ்சிருமா நமக்கு. கார்டிசோல் இந்த ஒரு சுரப்பி இருக்கு, அது அதிகம் சுரக்கிறதுனால சோர்வு, மன அழுத்தம், இதய நலம் பாதிக்கப்படுதான். நம்ம வந்து ரொம்ப கவலைப்படுறதுனால, பயப்படுறதுனால இதய பாதிப்பு வருது. அதாவது இதை எவ்வளவு பெரிய விஷயத்த அல்லாஹ் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு மருந்து என்ன பாருங்க. 68:32 நம்ம எப்படி நினைக்கணும்னா, ஒரு விஷயம், ஒரு நமக்கு வேண்டாத விஷயம் நடக்குது, இல்லாத ஒரு இழப்பு வருது, ஒரு பயம் வருது, இல்ல நம்ம ஒண்ணு கேட்கிறோம் இன்னொன்னு நடக்குது அப்படின்னா இறைவன் இதையும் சிறப்பான ஒன்றை நமக்கு தரக்கூடும். எங்கள் இறைவனிடம் நாங்கள் பாவங்களுக்காக வருந்துகின்றோம். நாம் பாவங்களுக்காக வருந்தினால் இது இருப்பதை விட சிறப்பான ஒன்று அல்லாஹ் நமக்கு கிடைக்கும். அதாவது தௌபா செய்யறது, அதாவது அதுக்காக பயமே வராது, துக்கமே படமாட்டோம் அப்படிலாம் இல்லை, எல்லாம் வரும். ஒரு செகண்ட்ல மாறணும். நமக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுனால இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்ல. 68 நம்முடைய இறைவன் இதை விட சிறப்பான ஒண்ணு நமக்கு தரக்கூடும். எங்கள் இறைவனுடன் நாங்கள் பாவ மன்னிப்புக்காக வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதையும் நான் படிக்கிறேன் முழுசா. 68 இது முழு வசனத்தையும் படிக்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி வசனத்தையும் படிக்கிறேன். நம்ம வந்து குரானை கவர் டு கவர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. கற்றுக்கொள்ள நீங்க தயாரான்னு கேட்கிறாங்க. அதாவது அவர்கள் கூறி, அதாவது இது என்ன விஷயத்துக்காக இது நடக்குது அப்படின்னா, அவங்க வந்து அந்த 68வது அத்தியாயத்துல ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி தராங்க. அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. நம்ம அறுவடை ஒரு ஆறு ஓடுது, நடுவுல பெரிய தோட்டம் இருக்கு, அறுவடை சொலிச்சு இருக்கு. நாளை காலையில வந்து அதாவது அவர்கள் வந்து ரொம்ப பரிபூர்ணமான உறுதியோடு இருந்தார்கள். எப்படி நாளைக்கு அறுவடை செஞ்சுட்டா எல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு. ஆனால் அவர்கள் அதனை கண்ட பொழுது ஒரு சூறாவளி காத்து போய் அவ்வளவு அழிக்கப்பட்டு போயிருக்கும். இப்போது அவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது. அவர்களுக்கிடையில் நன்னெறியாளர்கள் கூறினார், நீங்கள் மட்டும் அல்லாஹுவை துதித்திருந்தால், அல்லாஹு மட்டும், அதாவது இன்ஷா அல்லாவோ இல்ல அல்ஹம்துலில்லாவோ நாம சொல்லியிருக்கணும். அல்லாஹ் நாடி இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். இது வந்து 68வது அத்தியாயத்துல நீங்க 20ல இருந்து, அதாவது 16, 17ல இருந்து அப்படியே படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா 28ல அவர்களுக்கிடையில் நன்னெறியாளர்கள் கூறினார்கள், நீங்கள் மட்டும் அல்லாஹுவை துதித்திருந்தால். அவர்கள் கூறினார்கள், எங்கள் இரட்சகர் துதிப்பிற்குரியவர், நாங்கள் வரம்பு மீறிவிட்டோம். அவர்கள் ஒருவர் மற்றவரை பழித்துக் கொள்ள துவங்கினர். அவர்கள் கூறினர், நமக்கு கேடுதாம், நாம் பாவம் செய்து விட்டோம். நம்முடைய இரட்சகர் இதை விடவும் சிறப்பான ஒன்றை நமக்கு தரக்கூடும். எங்கள் இரட்சகரிடம் நாங்கள் பாவ மன்னிப்புக்காக வருந்துகின்றோம். அதாவது நமக்கு கவலை, இழப்பு, துக்கம், இந்த மாதிரி நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அது நோயை பத்தியா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய எதிர்காலம், பிள்ளைங்களுடைய எதிர்காலம், நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிற அந்த அச்சம், பயம், அப்பெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது தௌபா தான், பாவ மன்னிப்பு தான் அல்லாட்ட கேட்க வேண்டியது. அதைத்தான் இதுல சொல்லித்தராங்க. அறுவடை செஞ்சிருவோன்னு உறுதியா பரிபூர்ணமா நம்பிட்டு போகக்கூடிய 2 பேரு
நம்ம என்ன பண்றோம், ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம்னு ஒருத்தர பழி தூக்கி போடுறோம். அதைத்தான் அங்க சொல்றாங்க. அவர்கள் ஒருவரை ஒருவர் பழித்துக் கொள்ள துவங்கினர். இந்த நிலையில நம்ம இருக்கமான்னு பார்க்கணும். ஏதோ இது நல்லது நடந்தா நான் தான் சொன்னேன்னு சொல்லிக்கிறோம். கெட்டது நடந்தா நீ தான் பண்ண, நீ தான் காரணம்னு சொல்றோம். அடுத்தவங்களை கை காட்டுறோம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கக்கூடாது. அதனால என்ன ஆகும், நிறைய விளைவுகள் வருது. ஆனா நம்ம உடனே அல்லாட்ட அதுதான் இதுல சொல்லி தராங்க. நம்ம ரட்சகர் இதை விட சிறப்பானது ஒண்ணு நமக்கு தருவாரு. நாங்கள் ரட்சகரிடம் நாங்கள் பாவ மன்னிப்புக்காக வருந்துகின்றோம். அப்போ பயம், துக்கம் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பாவ மன்னிப்பு தான். எவ்வளவுக்கு எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அல்லாஹ்வை நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து ஏன்னா இதுக்கும் நம்மளுடைய உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு பாருங்க. நம்மளை அறியாமலே நாம அதாவது ரொம்ப சோர்வு ஏற்படுறது, அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப அதாவது உடல்நலம் பாதிக்கப்படுறது, இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அல்லா மேல நம்பிக்கை இல்லாம அந்த பயம் துக்கத்துல தொடர்ந்து இருக்கிறது தான். அது அப்படியே நீண்ட காலத்துல அதே ஒரு நோயா மாறிடுது. அதனால நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எனது சங்கடத்தையும் கவலைகளையும் நான் அதாவது யூசுப் நபியோட தந்தை சொல்றாரு இல்லையா, தன்னுடைய பையனை காணோம், அடுத்த பையனையும் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அவர் சொல்லக்கூடியது ஒரே விஷயம்தான், எனது சங்கடத்தையும் கவலையும் நான் அல்லாஹ்விடம் முறையிடுகின்றேன். நம்ம அல்லாட்ட முறையிடலாம், மன்னிச்சிருங்க யா அல்லாஹ், எனக்கு இந்த மாதிரி சங்கடம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், மனிதர்கள்ட்ட முறையிடுறோம். அவங்க பாதி பேர் உள்ளுக்குள்ள சிரிக்கிறாங்க. யாருக்கா மத்தவங்களுக்கு கஷ்டம்னா மனிதனுடைய இயல்பு அது. கஷ்டப்படுறியா அப்படின்னு. அதாவது நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ் உங்களுக்கு சரியாக்கிடுவாரு, சரியாயிருங்கிற மனநிலைக்கு வரணும். சாதாரண மனிதன் நீ இவ்வளவு தப்பு பண்ணில அதனால அனுபவிக்கிற, இப்படி பல மாதிரி நம்ம பேசுறோம், யோசிக்கிறோம். ஆனா நம்முடைய சங்கடத்தை அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என்னுடைய சங்கடத்தையும், இது 12வது அத்தியாயத்தின் 86வது வசனத்தை சொல்றாரு, என்னுடைய சங்கடத்தையும் கவலையும் நான் அல்லாஹ்விடம் முறையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி. அதனால நாம நிறைய வசனம் இருக்கு, குர்ஆன் வசனம். அவங்க நீங்க அவங்களுக்கு பயப்படுறதுக்கு போல எனக்கு பயப்படுங்க. அப்புறம் இன்னொரு சொல்யூஷன் சொல்றாரு 2வது அத்தியாயத்துல 243 எல்லாம் தர்மம் கொடுக்கறதுனால நம்ம பயம் இல்லாம இருக்கலாம். அதையும் சொல்றாங்க. they have nothing to pay those who அவங்களுடைய அதாவது யார் தங்களுடைய பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யறாங்களோ, அந்த மாதிரி செலவு செஞ்சுட்டு மற்றவங்களை இன்சல்ட் பண்ணாம இருக்கிறது, தர்மம் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடியே தொடர்ந்து இன்சல்ட் பண்ணாம இருக்கிறாங்களோ அவங்க அதுக்கான பிரதிபலனை பெற்றுக் கொள்வார்கள். அவங்களுக்கு பயப்பட எதுவுமே இல்லை, அவங்க கவலையும் பட தேவையில்லை. நம்ம என்ன நினைக்கிறேன், இது சரியான, அதாவது தர்மம் கொடுக்கறத நான் தான் கொடுத்தேன், நான் கொடுத்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, நான் கொடுக்கலன்னா என்ன ஆகும், இதெல்லாம் இன்சல்ட் தான். நான் தான் கொடுத்தேன், நான் கொடுக்கலன்னா என்ன ஆகும், இப்படிலாம் செய்யறது மற்றவங்களுக்கு இன்சல்ட். அது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. those who give the charity day and night, யாரு இரவுலையும் பகல்லையும் அந்த சிந்தனையில இருக்காங்களோ, தர்ம சிந்தனையில இருக்காங்களோ, இல்ல தர்மம் கொடுக்குறாங்களோ, சீக்ரெட்லி அண்ட் பப்ளிக்லி, வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் அவங்க அவங்களுடைய பிரதிபலனை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக் கொள்வார்கள். 2:274 they will give, they will have nothing to fear, now will they give. அவங்க பயப்படவே வேண்டியதில்லை. அதனால தர்மம் எவ்வளவு கொடுக்குறாங்கிறது இல்லை, நம்மளால முடிஞ்சத, அதாவது நம்மளால மத்தவங்களுக்கு என்ன பலன் வந்திருக்கு, நீங்க காசு பணமா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சப்போர்ட்டிவான வார்த்தை, ஒரு உடல் உழைப்பு, ஒரு ஒரு நமக்கு தெரிஞ்ச அறிவை சொல்லி கொடுக்கறது, இப்படி பல மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வழங்கியதிலிருந்து நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொல்றாங்கல்ல, நான் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து. அவங்க மத்த 2வது அத்தியாயத்துல முதல்ல வர்றதே அதான், நான் வழங்கினதுல இருந்து அல்லாஹ் நமக்கு என்னெல்லாமோ வழங்கி இருக்கிறாரு. ஏகப்பட்ட அருள் கூட, ஒளி காசு பணம் மட்டும் இல்லை, ஆரோக்கியம், நல்ல திடகார்த்தம், பணம், அறிவு, கல்வி, உழைப்பு, ஸ்கில்ஸ். சில ஸ்கில்ஸ் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம நடக்கிறது எல்லாமே சேரிட்டி தாங்க.
அது நம்ம எத்தனை பேருக்கு நம்ம மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம நடக்கிறோம் அப்படிங்கறது நம்ம யோசிச்சாலே பயப்பட வேண்டியது இல்லை. Those who believe and lead a righteous life and observe the contact prayer 277 யாரு நம்பிக்கை கொண்டு நேரிய வாழ்க்கை வாழ்ந்து தொடர்பு தொழுகையை தொழுது கடமையான தர்மத்தை கொடுத்தாலே they will receive their from their Lord. அல்லாட்டிருந்து அவங்க பெற்றுக்கொள்வார்கள். அவங்க பயப்பட வேண்டியதில்லை, அவங்க துக்கமும் பட மாட்டாங்க. 3:170 சொல்றாங்க they are rejoicing God's grace. அவங்க மகிழ்ச்சியில திளைப்பாங்க அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள்ல. and they have good news for their comrades who did not die them. they have nothing to fear. they will not. 3:170 நிறைய இடத்துல சொல்றாங்க அல்லாஹ் அவங்க பயப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ் அவங்களுக்கு மத்தவங்களுக்கு பயப்படுறத நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. அதாவது அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் எந்த மாற்றமும் இல்லாம அணு அளவு நல்லதுனாலும் சரி அணு அளவு தீமைனாலும் சரி அதற்கான பிரதிபலன் நமக்கு வரும். நல்லதெல்லாம் தான் மட்டும்தான் அல்லாஹ்ட்ட இருந்து வரும். தீமையை நாம தான் தேடிக்கிறோம். அது இந்த மாதிரி சிஸ்டத்தை தான் அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்காங்கிற விஷயத்த தெளிவா இருந்தோம்னாலே நாம கவலைப்பட மாட்டோம். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கனாலே கவலை கொள்ளாது. திருப்பியும் சொல்றேன், அந்த குகையில முகமது நபியோட தோழருக்கு முகமது நபி சொன்னதா, கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணம். அப்படி சொல்றாரு அவரு. திருப்தியையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் அதன் மேல இறக்கி அனுப்பிக்கிறேன்னு 9:40 படிச்சிடுறேன் நான் இன்ஷா அல்லாஹ். 9வது அத்தியாயத்தின் 40வது வசனம். அதாவது தூதராகிய அவருக்கு நீங்கள் ஆதரவளிக்க தவறினால் அல்லாஹ் ஏற்கனவே அவருக்கு ஆதரவளித்து விட்டார். எவ்வாறெனில் நம்ப மறுப்பவர்கள் அவரை துரத்திய போது குகையிலுள் 20 ஒருவராக அவர் இருந்தபோது அவர் தன் தோழரிடம் கூறினார், கவலை கொள்ளாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றார். பின்னர் அல்லாஹ் திருப்தியையும் பாதுகாப்பையும் அவர் மீது இறக்கி அனுப்பினார். நம்ம அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற நினைச்சாலே நமக்கு திருப்தியும் பாதுகாப்பும் கிடைச்சிடும். வாழ்க்கைங்கிறது இன்பம் துன்பம் நல்லது கெட்டது இழப்பு எல்லாமே மாறி வந்துகிட்டே இருக்குதான். நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் எப்படி 4 சீசன் மாறி மாறி வருதோ, அதாவது கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலம் எல்லாம் ஒரே மாதிரியா வெப்பநிலை இருக்கு, ஒரே மாதிரியா காற்று வீசுது. இத மாதிரிதான் லைஃப்ல எல்லாமே மாறி மாறி வரக்கூடியது. ஆனா அதுல நம்ம அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற எண்ணத்துல இருந்தோம்னா நமக்கு பாதுகாப்பையும் திருப்தியும் நமக்கு கிடைக்குது. அத்துடன் கண்களுக்கு தென்படாத படை வீரர்களை கொண்டு அவர் ஆதரவளித்தார். நம்ப மறுப்பவர்களின் வார்த்தை அவர் மிகவும் கீழானதாக்கினார். அல்லாவின் வார்த்தைகள் மேலதிகாரத்துடன் அரசாள்கிறது. அல்லாஹ் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். அதனால எல்லா நேரத்திலும் கவலையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்னன்னா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற எண்ணம், அதனால நாம பெறக்கூடிய திருப்தி பாதுகாப்பு, தடுமாறாம துக்கப்படாம நம்பிக்கையாளர்களாக நாம இருந்தோம்னா இறுதி வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிற 3வது அத்தியாயத்தின் 139 சொல்றது. நமக்கு அல்லாஹ் இதை விட சிறப்பான ஒன்றை தருவார்கள், தரக்கூடும். நாங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்புக்காக வருந்துகிறோம் என்று 68:32 சொல்றாங்க. பாவங்களுக்காக வருந்தினால் இருப்பதை விட இல்லை இப்ப நம்ம சந்திக்கிறது சிறப்பான ஒன்றெல்லாம் நமக்கு தருவாங்க. அதனால நம்ம எல்லா நேரத்திலும் நமது சங்கடத்தையும் கவலைகளையும் அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிட வேண்டும். வேற யார்ட்டையும் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அல்லாஹ்ட்ட சொல்லிட்டே இருக்கலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் அது ஒரு லகுவான வழியெல்லாம் நமக்கு காட்டி தர்றாங்க. அதனால எங்கள் இரட்சகரே எங்களுடைய காரியங்களை நம்முடைய வழிகாட்டுதலை கொண்டு ஆசீர்வதிப்பீராக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும்.